அவரை அடிக்க சொல்லியா நான் உன்னை அனுப்புனேன்? என்ன நடந்துன்னு தெரியாம பேசாதே. அந்தால் என்ன பேச்சு பேசலான்னு உனக்கு தெரியுமா? அந்தால் மேல தாண்டி தப்பு. அந்தால் வயசுக்கு மரியாதை எல்லாம் பேசுறான். அவர் என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கட்டும், அதுக்கு கை வாங்குவியா? ஐயன கால மரியாதையே இல்ல உனக்கு. யார பார்த்து கால் தூக்குற? ஓங்குன கால வெட்டிடுவேன் சொல்லிட்டேன். அப்பா இப்ப சொல்றேன், என் அப்பாவை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டல்ல. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவுல ஒண்ணும் இல்ல. கிளம்பு, இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போடா, போ. நான் எதுக்கடி வெளியே போகணும்? நீ பாரு, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டிருக்கேன். இந்த வீட்டுல இருக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் இங்கே தாண்டி இருப்பேன். அவ்வளவு திமிராயிடுச்சுல உனக்கு? ஆமாடே, நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த ஆள் கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டேன். அந்த ஆள் என்ன அசிங்க அசிங்கமா பேசுவான். அதை நான் கேட்டு அமைதியா இருக்கணும் இல்லையா? அவர் எதுனா பேசினார்னா நீ ஏன் கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அவரை நீ கை நீட்டுவியா? ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட வந்து சொல்றது அந்த நீ என்ன டீச்சர் ஆடி? இவார், உனக்காக என் தன்மானத்தை விட்டு நான் இந்த ஆள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். தராதர இல்லாம நடந்துக்கிட்டாண்டி அவன். அவ்வளவுதான் இந்த ஆளுக்கு மரியாதை. ஏய், இங்க பாரு, நான் இந்த எலெக்ஷன்ல நிப்பேன்டி. நின்னு ஜெயிப்பேன்டி. ஜெயிச்சு உன்னையும் உங்க அப்படி என் காலில் விட வைக்கல. ஆம்பளை இல்லடி நான். அப்பா, என்ன நடந்தாலும் சரி இந்த எலெக்ஷன்ல நீ தோக்க கூடாது. அவனை ஜெயிச்சு அவன் மூஞ்சில கரிய பூசி அவன் உங்க காலில் விழ வைப்பேன்பா. ஏ ஆண்டாள், ஆம்பளைங்க சண்டைக்குள்ள நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற? ஒழுங்கா உன் புருஷன் கூட சேர்ந்து வாழற வழிய பாரு. இங்க பாரு, என் வாழ்க்கையில வேற யாரும் தலையிடாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு அப்பா தான் முக்கியம், வேற யாரும் முக்கியம் இல்ல. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு. உன் தலையில நீயும் மண்ணள்ளி போட்டுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? உன் அப்பா கூட சேர்ந்துட்டு நீயும் நாசமா தான் போக போற. பா, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். சரியா? நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். என்ன பாரதி, இன்னும் நீங்க வீட்டுக்கு போலையா? இல்ல, நான் இப்பதான் வந்தேன். நீங்க தமிழ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டீங்களான்னு பார்க்க தான் வந்தேன். நான் ஸ்கூல்ல விட்டு அப்படியே ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு காஃபி எதுவும் வேணுமா? போட்டு தரவா? வேண்டாம், வரும்போது தான் குடிச்சேன். ஏன் வெளியே குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இனிமே காஃபி குடிக்கணும்னா என்கிட்ட கேளுங்க. சரிங்க, வேணும், நான் கேட்குறேன். அப்புறம் தேங்க்ஸ் ஆதி. எதுக்கு? இல்ல, தமிழுக்காக நாம க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு நான் சொன்னப்போ நீங்க எதுவுமே சொல்லாம சரின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான். நீங்க கேட்டது தமிழுக்காக, அப்புறம் எப்படி என்னால மறக்க முடியும்? இல்ல, கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவளுக்காக மட்டும் இல்ல, இந்த கொஞ்ச நாள்ல நாம இப்படி நடிக்கிறதுனால உங்க மனசும் மாற வாய்ப்பு இருக்குல்ல? கஷ்டம். என் மனசு மாறுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம்.
அப்ப நீங்க உங்க முடிவை மாத்திக்கவே போறதில்ல. ம்? இல்ல, கஷ்டம். இதுக்கப்புறம் அது முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்ப நானும் என்னோட முடிவுல உறுதியா இருக்கலாமா? என்ன முடிவு? எத்தனை வாட்டிங்க கேட்பீங்க? எலெக்ஷன் முடியறதுக்குள்ள நீங்க என் கூட வாழ சம்மதிக்கலன்னா நான் உங்களை விட்டுட்டு போறேன்னு சொன்ன முடிவு. உங்க முடிவுல நீங்க தெளிவா இருக்கும்போது என் முடிவுல நானும் தெளிவா தானே இருக்கணும். உங்க முடிவை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா தமிழை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம 2 பேரும் சேர போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப தமிழையும் நீங்க தானே சமாளிச்சாகணும். உங்களால தமிழ் இல்லாம இருக்க முடியுமா? தமிழ் மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அப்புறம் ஏன் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறீங்க? பின்ன இங்கே இருந்து என்ன பண்ண சொல்றீங்க? ஆண்டாலும் அழகரும் நமக்கு நல்லது பண்றதா நினைச்சு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அதை சமாளிக்க முடியாம நீங்களும் நானும் இருந்து கஷ்டப்படணும். நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டியான்னு தெரியாம ஆண்டாளோட அப்பா உங்களையும் என்னையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவுப்படுத்துவாரு. அதையும் சமாளிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல என்ன நீங்க ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது நிம்மதியே இல்லாம கஷ்டப்படுறேன்னு வேற சொல்லிட்டீங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னா அது நல்லாவா இருக்கும்? ஒண்ணு சேர்ந்து வாழணும், இல்ல தொந்தரவு பண்ணாம ஒதுங்கி போயிடணும். அதுதானே நம்ம 2 பேருக்கும் நல்லது. என்ன எதுவும் பேச மாட்டேறீங்க? எனக்கே தெரியலங்க. என்னை சுத்தி அப்படி என்ன நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், ஆனா எனக்கு வாழ்க்கையே கஷ்டமா இருந்தா நான் என்னங்க பண்றது? நல்லதும் கெட்டதும் நம்மளை மீறி நம்ம கிட்ட வராதுங்க. நல்லது நம்மளை தேடி வந்தாலும் சரி, கெட்டது நம்ம காலையே சுத்தினாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போலுங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நிமிஷத்துல இருந்து புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என் கூட வந்து எங்க அம்மா, ரத்னம், அப்பா, மரகதம் இவங்க கூட இருக்க பிடிக்கலன்னா சொல்லுங்க, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம். எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், நமக்கு நம்ம தமிழ்னு நம்ம 3 பேர் மட்டும் நமக்கான ஒரு சின்ன உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ள சந்தோஷத்தை மட்டும் நிரப்பி நாம நமக்காக மட்டும் வாழ்வோம். அதுக்குள்ள யாருமே வராம உங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். பஞ்சு மூட்டைய நெருப்ப வச்சு காவல் காக்க முடியாதாதே. எனக்கு யாரோ வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லிதான் நான் இப்படி இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். விடுங்க, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். சரி பாரதி, நீங்க உங்க முடிவுல தெளிவா இருங்க, நான் என்னோட முடிவுல தெளிவா இருந்துக்கிறேன். சொல்லாண்டாளு, என்னடி சொல்ற? என்னாச்சு? அச்சச்சோ, சரி, நான் ஆதி வீட்டுல தான் இருக்கேன், இதோ வந்துடுறேன் இரு. நேத்துதான் ஆண்டாளும் அழகரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம். ஆனா அதுக்குள்ள அழகரும் ஆண்டாள் அப்பாவும் சண்டை போட்டாங்களாம். என்னாச்சு? என்ன சண்டை? ஆண்டாள் அழகர்கிட்ட பேசி எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க சொல்லிருக்கா. அவரும் சரின்னு சொல்லிட்டு போய் ஆண்டாள் அப்பா கிட்ட பேசியிருக்காரு. ஆனா 2 பேரும் பேசும்போது ஏதோ வாக்குவாதம் வந்து 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்களாம். அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சா? ஆமாங்க, எனக்கே என்னாச்சுன்னு தெரியல. ஆண்டாள் புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கா. சரி, நீங்க போய் ஆண்டாள் கிட்ட பேசுங்க, நான் போய் அழகரை கூப்பிட்டு பேசுறேன். ஒரு பொண்ணுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்டி. எப்படி எப்படி அவ எங்க அப்பாவை அடிப்பான், எட்டி ஒதுக்க கால் நீட்டுவான், அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்ல? ஏய், அவர் அடிச்சாருன்னு சொல்றியே, ஏன் அடிச்சாருன்னு ஒரு தடவையாவது கேட்டியா? இது பாரு, அவன் சொல்ற காரணம் நியாயமா கூட இருக்கட்டும். இருந்தாலும் என் அப்பாவை அடிக்கலாமா? அவன் வயசு என்ன, என் அப்பா வயசு என்ன? கோவத்துக்கு வயசெல்லாம் தெரியாதுடி, காரணம் மட்டும்தான் வேணும். இங்க பாரு, நான் அப்பா ஒண்ணும் தப்பு சொல்லல. ஆனா அவர் பேசின ஏதோ ஒரு வார்த்தை தப்பா இருந்து அது அழகரை கோவப்படுத்திருக்கலாம்ல. பாரதி, நான் சொல்றது உனக்கு புரியுதா? தப்பு என் அப்பா மேலேயே இருக்கட்டும்டி. அவ என் அப்பாவை அடிச்சது தப்புன்னு சொல்ற. சரி ஆண்டாள், அவர் அப்பாவை அடிச்சது தப்பாவே இருக்கட்டும்.
நீ எதுக்கு அழகர் அடிச்ச? பின்ன என் அப்பாவை என் கண் முன்னாடி அடிச்சா நான் சும்மா இருப்பேன் பார்த்துட்டு. உன் முன்னாடி உன் அப்பா அடிச்சதுனால உனக்கு கோவம் வந்த மாதிரி அழகரோட அப்பாவையோ அம்மாவையோ உங்க அப்பா தப்பா பேசிருந்தா? எங்க அப்பா அப்படியெல்லாம் தப்பா பேச மாட்டாரு. ஒருவேளை பேசிருந்தா உனக்கு வந்த அதே கோவம் அழகருக்கும் வந்திருக்கலாம்ல. அதுக்காக நான் அழகர் அப்பாவை அடிச்சதை நியாயப்படுத்தல. ஆனா அந்த நேரத்துல அவருக்கு வந்த கோவம் நியாயமா இருந்திருக்கலாம்ல. நீ உங்க அப்பாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாண்டி. பாசத்தை காட்டினாலும் முரட்டுத்தனமா காட்டுவீங்க, கோவத்தை காட்டினாலும் முரட்டுத்தனமா காட்ட வேண்டியது. உங்க அப்பா விஷயத்துல மட்டும் உன்னால பொறுமையா இருக்க முடியாது நீ எத்தனை தடவை என்கிட்ட சொல்லிருக்க. அதனால்தான் அன்னைக்கு அழகரும் அப்பாவும் விளையாட்டா ஏதோ சாணி அடிச்சுத என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம நீ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண. ஏய், அன்னைக்கு நடந்ததும் இன்னைக்கு நடந்ததும் ஒன்னாடி. விஷயம் வேற வேறதான், ஆனா கோவம் ஒண்ணுதானே. ஒன்னு சொல்லவா? உன்னை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு உங்க அப்பாவையும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவரு என்ன வெறும் உன் ஃப்ரெண்டா மட்டும் பார்க்காம அவரோட மகளா நினைச்சு எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனுஷன். அது மட்டும் இல்லடி, இந்த ஊர்லயும் நிறைய பேருக்கு அவர் செஞ்ச நல்லதுதான் நான் என் காதல கேட்டிருக்கேன். அப்படிப்பட்ட அப்பாவே அழகர் விஷயத்துல கோவப்படும் போது அழகர் கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? நீ செலக்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை முழுசா புரிஞ்சு அவரை உன் புருஷனா நினைச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ளேயே உங்களுக்குள்ள இந்த அளவுக்கு சண்டை வரக்கூடாதுடி. ஏன் வருத்தமோ அதான்டி. இதுக்கு முன்னாடி அவன் கூட நான் சண்டை போட்டதும் அவன் என் கூட சண்டை போட்டதும் என்ன பெருசா பாதிச்சதே இல்ல. ஆனா இனிமே அவன் கூட என் வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். இந்த நேரத்துல அவன் இப்படி நடந்துக்கிட்டது தான் எனக்கு கோவமே அதிகமா வந்துச்சு தெரியுமா? சரி விடு, இந்த கோவம் நல்லதுதான். ஏய், புரியல, எப்படி கோவம் நல்லதாகும்? முன்னெல்லாம் சண்டை போட்டா நீ ஃபீலே பண்ண மாட்ட, ஆனா இப்ப சண்டை போட்டா அழகர் உன்னை விட்டு போயிடுவாரோன்னு நீ பயப்படுறல்ல, அதனால்தான் உனக்கு கோவம் வருது. அதனால்தான் கோவம் நல்லதுன்னு சொன்ன. எப்போ உன்னை விட்டு அவர் பிரிஞ்சிருவார்னு உனக்கு பயம் வந்துச்சோ அப்பவே நீ அவரை விட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தேவையில்லாம அவர் கூட சண்டை போட்டு பிரச்சனையை பெருசு பண்ணாத. நீ இன்னைக்கு நைட்டே அவர்கிட்ட பேசி சமாதானம் ஆயிடு. அப்போ நான் பண்ண எல்லாத்தையும் மறக்க சொல்ற? மறக்கறியோ இல்லையோ மன்னிச்சு பழகுடி. அவன் என்ன அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடி, அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா அவன் அப்பாவை அடிச்சான்டி. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. அழகர் செஞ்சது தப்புதான். அதே தப்ப நீயும் செய்யாம தப்ப சரி பண்ணி வாழ்ற வழியை பாரு. நான் மறுபடியும் சொல்றேன், அழகர் மாதிரி ஒருத்தர்லாம் உனக்கு எந்த ஜென்மத்திலயும் புருஷனா கிடைக்க மாட்டாரு. தயவு செஞ்சு அவரை மிஸ் பண்ணாத. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன மாப்பிள்ள இது? வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்ச மாதிரி எல்லாம் கூடி வரும்போது இப்படி பண்ணிட்டியேடா. டேய், என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவ சொன்னதுக்காக வெக்கத்தை விட்டு அந்த ஆள் கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டேன் தெரியுமா? நானு அந்த ஆள் என்ன பேசினா தெரியுமா? என்ன டேய் டேய் டேய், புரியுதுடா. டேய், அந்த ஆளுக்கு என்ன பிடிக்கலடா, ட்விஸ்ட் பண்ணி விடுறான்டா. பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறான் அந்த ஆளு. டேய், அவரை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தாண்டா தெரியுறாரு. அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? டேய், அந்த ஆள் நல்லா வந்தான்டா, எனக்கு நல்லது பண்ண மாட்டேங்கிறான்டா அந்த ஆளு. உனக்கு தெரியுமாடா அந்த ஆள் என்ன பண்ணான்னு? நேற்று எனக்கும் ஆண்டாளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு நெஞ்ச பிடிச்சி உட்காந்து ஆக்டிங் அடிக்கிறான்டா அந்த ஆள். நான் நேற்றே அந்த ஆள் மண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றிருந்தா இன்னைக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பானா? சரி, பெரிய மனுஷனாச்சு, அவன் பொண்ணு முன்னாடி அவன் மானத்தை எடுக்க வேண்டாம்னு அமைதியா இருந்தான்டா. நான் எனக்கு தேவைடா இதெல்லாம். இன்னைக்கு கூட ஆண்டாள் வந்து நான் அவளுக்கு புருஷனா இருந்தா மட்டும் போதும்னு சொன்னாடா என்கிட்ட. அவ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் திருப்பி வாபஸ் ஆகுறேன்னு சொன்னேன். நான் எனக்கும் ஆண்டாளோட புருஷனா இருந்தா மட்டும் போதும் தோணுதுடா எனக்கு. அந்த ஆள் எல்லாத்தையும் பிளான் பண்றான்டா. என்னடா அவன் பெரிய மனுஷனாடா அவன். சரி விடு மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் ஆண்டாள் முன்னாடி அவங்க அப்பாவை கை நீட்டி அடிச்சா அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். மாப்பிள்ள அவ கோவப்பட்டதுல தப்பே இல்லை மாப்பிள்ள. அவங்க அப்பனை நான் அடிச்சிருக்க, அவ கோவப்படலாம்.
எனக்கு அந்த தேங்காய் மண்டை மேல தான் மாப்பிள்ள. நானும் ஆண்டாள் சேரவே கூடாதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கா மாப்பிள்ள அவன். சரிடா, அவருக்கும் உன் மேல கோவம் இருக்க தானே செய்யும். அதனால இப்படி பண்ணிருக்கலாம். நீ முதல்ல அவருக்கு உன் மேல கோவம் போறதுக்கு என்ன வழின்னு யோசி. ஏன்டா அவன் ஆண்டாள் கோவத்தை நான் இப்பதான் சரி பண்ணிருக்கேன். இதுல நான் அவன் கோவத்தை வேற சரி பண்ணுமாடா? நான் இதே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். எனக்கு தெரியலடா. டேய், எனக்கு வயசாகி போயிருந்தா என் வாழ்க்கை முடிஞ்சிருந்தா நான் செத்துரு வேண்டாம். அதுக்கப்புறம் நானும் ஆண்டாலும் சொர்க்கத்துல போய் சேரணும். ஆனா அங்கேயும் ஆண்டாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டான்டா என்ன. தேங்காய் மண்டையன். என்ன சிரிக்கிற? என்ன என்ன சிரிப்பா இருக்கடா என் நிலைமை பார்த்தா? இவ்வளோ டென்ஷனையும் அவரை தேங்காய் மாட்டேன்னு சொல்றத நீ நிறுத்தல. அதை நினைச்சுதான் சிரிப்பு வந்துச்சு. அமைதியார் மாப்பிள்ள, நீ வேற. நான் இத்தனை நாள் பண்ணது எல்லாமே தண்ணியில போச்சு மாப்பிள்ள. மறுபடியும் நான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும்னு தவிச்சிட்டு இருக்கிறேன்டா நான். வாழ்க்கை எப்பவுமே அப்படித்தான்டா. எல்லாம் சரியா போச்சுன்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சு போடும். அதை எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து ஒன்னு சேர்த்து வச்சுட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம். திரும்பவும் அது உடைக்க ஆரம்பிச்சிடும். என்ன உனக்கு நிறைய தடவை உடஞ்சிருக்கும் போல தத்துவம்லாம் பேசுற? கணக்கே இல்லை மாப்பிள்ள. ஏன்டே, பாரதிய பொண்ணு பார்த்தல, நீங்க 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல? நானும் பாரதியும் கல்யாணம் பண்ணி ஏன் சும்மா அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ பிடிச்சுதானே வந்த நீ? அவங்கள பிடிக்கலன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கலடா. எப்படா உன் பொண்டாட்டி தான் உன்னை பிடிக்க மாட்டேங்குது. சரி, பாரதியாச்சும் பொண்டாட்டி ஆக்கலான்னு பார்த்தா பாரதிக்கு உன்னை பிடிக்க மாட்டேங்குது. நீ தாண்டா ஏதோ ஒன்று பண்ற. எல்லாம் விதி மாப்பிள்ள. என்ன நடக்குதுன்னு நாம முடிவு பண்ண முடியாதுல்ல. எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். ஆனா நிஜமா சொல்றேன்டா, உன்னையும் பாரதியும் பார்க்கும்போதுல ஜோடினா இதா ஜோடின்னு என் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. எனக்கும் தாண்டா ஆண்டாளையும் உன்னையும் பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனா நீங்க 2 பேரும் தான் எப்படி இருக்கீங்களே? ஏன்டா இந்த மாதிரி? இப்போ கூட பிரச்சனை எனக்கும் ஆண்டாளுக்கு நடுவில் இல்லைடா. அந்த தேங்காய் மண்டை எனக்கு நடுவில் மட்டும்தான். இதை நான் எங்கன்னு போய் சொல்லி அழுவேன். சரி மாப்பிள்ள, நான் உன்னை சொல்லவா? சொல்லு. இந்த ஆண்டாள் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் வரம் மாப்பிள்ள. அவங்க கூட வாடுறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நான் மாட்டை நட சொல்றேன். அவங்க அப்பன் தாண்டா நடுவில் தொல்லை பண்றான். உனக்கு ஏன்டா இது புரிய மாட்டேங்குது? ஏய், சும்மா அவரை திட்டிகிட்டே இருக்காம எப்படி சமாதானப்படுத்தலான்ற வழியை பாரு. யாரு அந்த ஆளை நான் சமாதானம் பண்ணுவேன்? நம்ம ஊருக்கு மேற்குல ஒரு மலை இருக்கு தெரியுமா? அந்த மலையை பேத்துட்டு வந்து தூக்கி கிழக்குல வைக்க சொல்றான். நான் வைக்கிறேன், அது சாத்தியம். அந்த ஆளை சமாதானப்படுத்துறதுல சும்மா நீ. அந்த ஆள் என் பேச்சே கேட்க. ஏன் இப்படி பேசுற? நீ அந்த ஆள் மூஞ்ச பாத்துருக்க. இந்த சில பேர்ல பார்த்தாலே காரணமே இல்லாம அடிக்கணும்னு தோணும் தெரியுமா? அந்த மாதிரி மூஞ்சி தானே அந்த ஆளுக்கு. அந்த ஆள்ல எவங்கிட்டயும் சண்டைக்கே போக வேண்டாம் தெரியுமா? முன்னாடி வந்து நின்னாலே போதும். ஒரு 3 செகண்ட் அவனை பார்த்தான்னு வச்சுக்கோ, பார்த்தோன்னே சளின்னு காதோட அந்த மாதிரி மூஞ்சி. டேய், அவனையெல்லாம் சமாதானப்படுத்திருக்க 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா. நீ வேற ஏதாவது பேசி. சரிடா, அவரை சரி பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஆண்டாளையாவது போய் சமாதானப்படுத்து. எப்படா நான் பேசுவேன்? அவங்க அப்பா அடிச்சிட்டான்டா அவன் முன்னாடி. எனக்கு அவன் முன்னாடி போறதுக்கே பயமா இருக்கு தெரியுமா? ஏய், என்னடா நீ இவ்வளோ நேரம் ஏதோ பெரிய வீராதி வீர மாதிரி பேசினா இப்போ என்னமோ ஆண்டாளை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்ற? டேய், அது வேற ஃபீலிங் தான், இது வேற. அதெல்லாம் சரி, நீ என்ன ஃபீலிங்காக இருந்தாலும் ஆண்டாள்கிட்ட போய் பண்ணு போ.